அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு, யாராலும் தடுக்க முடியாதுங்க. ஆமாங்க, தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறாரு, அதிர்ஷ்டத்தை தரப்போகிறாரு, நீங்கள் இழந்த விஷயங்களை உங்களுக்கு தரப்போகிறாரு. இதை தடுக்க யார் நினச்சாலும் கண்டிப்பாக முடியாதுங்க. அது கடவுள் கொடுக்குற வரங்க. இதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் ஈசனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. கடகம் ராசி நேயர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் பல விதமான இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சிக்கி தவிச்சு சின்னாபின்னமாகி கண்ணீர் விட்டுட்ருக்கீங்க. ஒரு நாள் கூட உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைங்க. ஆமாங்க, இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் கூட கண்ணீர் விடாமல் நிம்மதியாக ஒரு 4 மணி நேரம் கூட இரவு நேரத்தில் உங்களால் உறங்க முடியாதுங்க. அந்தளவுக்கு வலியையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. உங்கள் வலிக்கும் வேதனைக்கும் முடிவு வரப்போகுதுங்க. ஆமாங்க, டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் சுவாரஸ்யங்களும் நடக்க போகுதுங்க. நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இனி வரும் காலகட்டம். நீங்கள் இந்த நாள் வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்பா அம்மா உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மனைவியும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, குழந்தைங்க உங்களோட சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டாங்க. வேலை செய்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னதான் காலையிலிருந்து பொழுதுக்கும் வேலை செஞ்சீங்கனாலும் நீங்கள் செஞ்ச வேலைக்கு தகுந்த சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. உங்களோட மனசை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பீங்க. தான் சம்பாதிக்கிற காசை குடும்பத்துக்காக மட்டும்தான் நீங்கள் செலவு செஞ்சிட்ருக்கீங்க. அதை கூட உங்கள் சொந்தக்காரங்கள் முதற்கொண்டு உங்கள் குடும்பம் முதற்கொண்டு உங்களை கண்டுக்கிறது இல்லைங்க. உங்கள் குடும்பம் உங்களை மதிக்காத காரணத்தால் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை மன்னிக்கிறது இல்லைங்க. ஆமாங்க, உங்கள் கிட்ட செல்வம் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால தாங்க உங்களை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. டிசம்பர் 25க்கு பிறகு கடவுள் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்க போகிறாங்க. இதை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க. தெய்வம் கொடுக்கக்கூடிய வரங்க. நீங்கள் அதை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்து உதவ போகிறீங்க. டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் ஈசனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. இந்த நாள் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் கடகம் ராசிக்காரங்களே, நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை வார்த்தையால் சொல்கிறது மிகப்பெரிய கஷ்டங்க. அந்த அளவுக்கு இப்போ என் மனசு வலிக்குதுங்க. உங்கள் கஷ்டத்தை நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு மிகவும் வருத்தமாக இருக்குதுங்க. ஆமாங்க, உங்களுடைய கஷ்டங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்திலிருந்து தொழிலிருந்து எல்லா விஷயத்திலும் கஷ்டம். சரி நம்ம வேலைக்கு போனாதான் வேலைக்கு செய்கிற இடத்துல வேலை செய்கிறதுக்காக சம்பளம் தரல, சுயமாக தொழில் தொடங்கினாவது நம்மளோட சூழ்நிலை மாறுமான்னு நினச்சி சின்னதாக ஒரு தொழில் தொடங்கியிருப்பீங்க. ஆனால் அதில் கிடைச்ச பலன் என்னமோ பார்த்தீங்கன்னா நஷ்டந்தாங்க. எல்லாரும் ஊரே சிரிக்கும், குடும்பமே சிரிக்கும். வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ கூட பரவாயில்ல, தொழில் தொடங்குறேன்னு இருக்கிற பணத்தை முதல் போட்டு தொழில் தொடங்கினான், இப்போ பாரு நடுத்தரவில் நிற்கிறான் அப்படின்னு சொந்த பந்தங்கள் பேசுவாங்க. குடும்பத்தார் நீ எதுக்குமே லாய்க்கில்லை, என்ன ஒரு அப்பா அப்படின்னு குழந்தைங்க கூட நம்மளை ஏளனமாக பார்ப்பாங்க. மனைவி என்னங்க உங்களை கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கலை, ஒரு பணம் சம்பாதிக்கிறத கூட உங்களால் முடியல, எதுக்குங்க உங்களுக்கெல்லாம் குடும்பம் அப்படின்னு ரொம்ப இழிவுபடுத்துவாங்க. குழந்தைங்க அப்பா போப்பா உன்ன மாதிரி அப்பாலாம் அப்படிம்பாங்க. என்னடா இது, குழந்தைங்க கூட நம்மளை இப்படி கேவலமாக பேசுகிறாங்களே, நம்ம பெற்ற குழந்தைங்க கூட நம்மளோட சூழ்நிலை புரிஞ்சிக்கல, குழந்தைங்களுக்கு போயிட்டோம் நம்ம அம்மா அப்பா மனைவி கூட நம்மளை ஏளனமாக பேசுகிறாங்க. சொந்த பந்தங்கள்லாம் கூட சொல்லலாம் மற்றவங்கன்னு, நம்ம குடும்பம் கூட நம்மளை மதிக்கலை. சரி விடு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாவது நம்மளை புரிஞ்சுக்குவாங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அது அதை விட தாங்க இருக்குது. அவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. தொழில் தொடங்குடா, நல்லா லாபம் கிடைக்கும், ஆமாண்டா இங்கே ஒரு சின்ன கடை வை உனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். உங்களை உஸ்பேத்தி விட்டுருப்பான். நீங்கள் அதையெல்லாம் நம்பிக்கிட்டு சரி நம்ம தொழில் தொடங்குவோம்,
லாபம் கிடைக்கும்னு நினச்சிதாங்க தொழில் தொடங்குனீங்க. மற்றவங்க சொல்ல கேட்டு நம்பி ஏமாந்துருக்கிறீங்க. அதுதாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புக்கு காரணமாக இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும். யார் என்ன சொன்னாலும் அது நம்பாதீங்க. உங்கள் மனசுக்கு சரியாக பட்டா மட்டும் செய்யுங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் நம்ம நல்லதுக்கு நம்மளை மாதிரி நல்லதாகவே இருப்பாங்க, நல்ல எண்ணங்களோடு இருப்பாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பர்சனும் தான் நல்லதுக்கு மட்டும்தாங்க யோசிப்பாங்க. தான் குடும்பத்தோட நல்லதுக்கு யோசிப்பாங்க. மீறி போனால் தோழிக்கு யோசிப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. இந்த காலத்தில் எல்லாருமே சுயநலவாதியாக தாங்க இருப்பாங்க. உங்களை கடகம் ராசிக்காரங்களே, உங்களை தவிர யாருமே நல்ல மனசுக்காரங்க இருக்கிறதா எனக்கு தெரியலைங்க. அந்தளவுக்கு நல்ல குணபலன்கள் உங்களுக்கு இருக்குங்க. ஆமாங்க, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனை காக்கும் ஈசனே போற்றி, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நம்ம முருகரையும் சிவபெருமானையும் வழிபட்டு எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் இப்போ சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேங்க. என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக நடக்குங்க. இந்த அதிர்ஷ்டத்தை யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க. முருகர் கடவுள், நம்ம படைச்ச ஈசன் கொடுக்குற அருளுங்க. இதை தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? யாருனாலையும் தடுக்க முடியாது. நீங்கள் சந்தோஷத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்தீங்கன்னாவே போதும். நீங்கள் இத்தனை நாளாக செஞ்ச நல்லதுக்கான பலன்கள் கூட நீங்கள் நினைக்கலாம். எத்தனை பேர்த்துக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, எத்தனை கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துருச்சுங்க. ஆமாங்க, டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் என்னென்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்பட போகுதுங்க. எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் முறியடிக்க போகிறீங்க. மற்றவங்க உங்களை அழிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் யாராலையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக அதிகரிக்கும். உங்கள் சொந்த பந்தங்கள், நீங்கள் தொழில் தொடங்கி நல்ல லாபம் கிடைச்சா உங்கள் சொந்தக்காரங்க உங்களை மதித்து செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. உறவினர்கள் நண்பர்கள்லாம் உங்களோட மனசை புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் இத்தனை நாளாக திருமணம் ஆகாமல் கடவுளை வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திருமணம் கூடி வரப்போகுதுங்க. நல்ல குடும்பம் உங்களுக்காக கிடைக்க போகுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வாழ போகிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, கடன் பிரச்சனை இல்லாமல் செல்வாக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. குடும்ப பெரியவர்களோட அறிவுரைப்படி நடந்து கொண்டு அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. இன்னும் பல அதிசயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பணிகளின் ஒத்துழைப்பு, மற்றவங்களால வேலை செய்ய முடியலனாலும் உங்கள் வேலையும் உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு வேலை செஞ்சு உங்களுக்கு உதவுவாங்க. நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க. மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்க போகுதுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்க போகுதுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி தரப்போகுதுங்க. வியாபாரத்தில் விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருங்க. ஏன்னா நல்லதே நடக்க போகுதில்ல, கடவுள் அள்ளி கொடுக்க போகிறாரு செல்வத்தை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் எல்லாமே நல்லது தாங்க. நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டியதே இல்லை. முருகர் உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருப்பார், நல்லதே செய்வார். நம்ம கடவுள் நம்ம கூடவே இருக்கும்போது நம்மளுக்கு என்னங்க கவலை? குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கும் உறவினர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பரவாயில்லப்பா, இந்த பொம்பளை எப்படி இந்த குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. தோழியோட வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். பரவாயில்ல, நம்ம தோழி பாருங்க, குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு எப்படி வாழறா, தொழிலையும் முன்னேறா, குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு உங்களை பற்றி பேசி உங்களோட மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஆயிடுச்சுங்க. பணிக்கு செல்லும் பெண்மணிக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பலன் கிடைக்கும். முருகரே குழந்தையாய் வந்து பிறப்பார். குடும்பத்தில் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இவை அனைத்தும் டிசம்பர் 25க்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும். முருகன் அருளால் எல்லாம் சாத்தியம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனை காக்கும் ஈஸ்வரனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. உங்கள் வாழ்க்கை நலமுடன் இருக்கும். நன்றி, வணக்கம்.